டாக்டர், இது பிரஸ்ட் ஃபீடிங் வீக் இல்ல. சோ பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி ஒரு மித்தா ஃபேக்டா பார்க்கலாமா? ஓகே. பிரஸ்ட் ஃபீட்ன்றது டெலிவரி ஆன ஃபர்ஸ்ட் டே தரதே ரொம்ப ஈஸி. இது ஒரு மித்து தான். பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கலாம், கொஞ்சம் டஃப்பாக கூட இருக்கலாம். ஸோ மதர் பேபி ரெண்டு பேருக்குமே வந்து டைம் வேணும் ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு. ஆல்சோ சப்போர்ட் வேணும் ஃபேமிலி கிட்ட இருந்து. ஸோ யாரும் வந்து நாங்கள்லாம் ஃபீட் பண்ணலையா, நீ தாராளமாக ஃபீட் பண்ணலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லாமல் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். பட் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு மேம். பிரஸ்ட் ஃபீட் கொடுக்குறப்ப ரொம்ப வலிக்கும்ல. இதுவும் ஒரு மித்து தான். பிரஸ்ட் ஃபீடிங் பெயின்ஃபுல் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை சக் பண்ணுறப்போ லேட்ச் பண்ணுறப்போ மைல்டாக ஒரு பெயின் இருக்கலாம். பட் அது போக போக செட்டில் ஆகிடும். தொடர்ந்து த்ரூ அவுட் த ஃபீட் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லேட்ச்சில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நம்ம கன்சல்ட் பண்ணுறது நல்லது. 6 மாசம் வரையும் கண்டிப்பா அம்மா தாய்ப்பால் கொடுக்கணும். இது வந்து பக்கா ஃபேக்ட். 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும். தாய்ப்பால்லே வந்து குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துமே கிடச்சிரும். நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ராவாக எந்த வித ஃபுட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை.